ஞானம் அப்படிங்கிறதும் நீங்கள் ஏதோ ஆன்மீக புத்தகத்தை படிச்சுட்டு அதில் உள்ள வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுக்கறது ஞானம் கிடையாது. அது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பிரபஞ்ச அறிவு கொடுத்ததை அந்த காலகட்டத்தில் அந்த நடைமுறை வாழ்க்கையில் என்ன பேச்சு வழக்கு இருந்ததோ அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி அந்த பேச்சு வழக்கில் அவங்க புத்தகமாக எழுதி வச்சுட்டு போனாங்க அந்த ஞானத்தை. அதை நீங்கள் படித்து அதுக்கு இப்போ நீங்கள் விளக்கத்தை கொடுக்கறது ஞானம் கிடையாது. இது உங்களுடைய அனுபவத்தில் உங்களுக்குள்ளே ஊடுருவி சென்று உங்களுடைய சுயத்தில் அந்த இறைவனை உணரும் போது அந்த பிரபஞ்ச அறிவான மெய்யறிவு செயல்பட்டு உங்களுக்கு அந்த வார்த்தைகளான ஞானத்தை வெளிப்படுத்தும். அதுதான் ஞானம்ங்கிறது. அதாவது அந்த இறைவனாகிய அந்த பிரபஞ்ச சக்தியுடன் நீங்கள் இரண்டரை சங்கமிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த ஞானம் வெளிப்படும்.